ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம புளியோதரைக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பொடி ஒன்று போடுவோம். புளியோதரை குழம்பு வச்சுட்டு அந்த பொடி ஒன்று கலருவோம் இல்லையா, அந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு மீன்ஸ் அதை புளி காய்ச்சல் சொல்லுவாங்க, அதை எப்படி சேர்க்கறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து எள்ளு வந்து ஆல்ரெடி நான் வண்டு வந்துடும்ன்றனால வறுத்து தான் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப வறுக்க மாட்டேன், லேசாக தான் வறுப்பேன். அதனால் எள்ளு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, தனியா மட்டும் 1.5 ஸ்பூன் இருக்கும். 1.5 ஸ்பூனு காஞ்ச மிளகா வந்து குண்டு மிளகா ஒரு 5-6 மிளகாவும் 3 வந்து நீட்டு மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் உருட்டி காய வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து அப்படியே தான் போட போகிறேன் நான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக போட்டுட்டேன். ரொம்ப வெரி ஈஸி தான், ஆனால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நான் நிறைய அரைக்கலை. ஆக்சுவலாக இது ஒரு 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பேர் செய்யறதா இருந்தால் இது 1 டைம் தான் வரும். நாங்கள் வந்து வீட்டில் 3 பேர் தான், அதனால் இது ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 டைம்ஸ்க்கு கூட பத்துமான்றது டவுட்டு தான். கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காம்பு வந்து நான் வந்து அப்புறமா எடுத்துக்குவேன். இதை வறுத்ததுக்கப்புறம் காம்பை நம்ம கிள்ளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது நல்லா செவக்க ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பரும், உங்களுக்கு வந்து ரொம்ப இதில் காமிக்கிறதுனால நிறைய இருக்க மாதிரி தெரியுது ஜூமில். ஆக்சுவலாக 1/4 ஸ்பூன் பெப்பரும் 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நிறைய போட்டிங்கன்னா கசந்துடும். பெப்பரும் வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கூடயும் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி சிறு கசப்பு வந்துடும். லாஸ்ட்டாக ரோஸ்ட் எல்லாம் அந்த கடலைப்பருப்பு தனியாலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக டைம் ஆகும் இல்லையா, அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இது லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி போட்டால் போதும். அதில் இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு செவந்துச்சு பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் எப்படியோ இந்த மிளகும் வெந்தயமும் போட்டுட்டு நம்ம வறுக்க தான் போகிறோம். அதனால் இப்போ இந்த மிளகும் வெந்தயமும் சேர்த்துட்டு இப்போ 1 நிமிஷம் கரெக்டாக வதக்கிட்டு நம்ம வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது. காஞ்ச மிளகாவும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா அந்த கடலைப்பருப்புலாம் பாருங்கள் நிறம் மாறிடுச்சு பாருங்கள். கடலைப்பருப்பு தனியா எல்லாம் நிறம் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக 1 மினிட் வதக்கிட்டு இதை வறுத்துட்டு நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு வதக்கினே வந்து வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதை நம்ம வந்து நல்லா வந்து ஒன்றும் பாதியமாக வந்து பொடிச்சு வச்சுக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட வந்து காஞ்ச கருவேப்பிலையே இருக்குது, மிளகா தண்ணி அரைக்கிறதுக்காக காய வச்சு வச்சுருக்கேன். அதுவே இருக்குது. அரைக்கும் போது நான் காமிக்கிறேன். அது வந்து ஒரு லீஃப் அப்படியே அந்த காம்பில் வரும் இல்லையா, அது ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது நான் வந்து ஒரு நாளைக்கு செய்யறதுக்காக பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணுறேன். நீங்கள் நிறைய பண்ணும்போது இது அப்படியே டபுள் அமௌண்ட் பண்ணிக்கோங்க. மிளகா நிறைய ஆகிடுச்சு நடுவில். இப்போ இது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுவோம். இது வந்து 3 பேருக்கு நான் பண்ணுறது. நீங்கள் அப்படியே டபுள் அமௌண்ட் வந்து இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பண்ணும்போது. அவ்வளோதான். இதை நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்து பொடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு புளியோதரை பொடி அரைச்சோம் இல்லையா, அதுக்கு புளி காய்ச்சல் சொல்லுவாங்க. அதை வைக்கிறதுக்கு ஒரு பேனை வச்சு நல்லா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட்டதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து இப்போதான் ஆன் பண்ணுறேன். எனக்கு காஞ்சிடுச்சின்னு கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். இது வந்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு கடுகு பொரிஞ்சோடனே இதை போட்டுட்டு பொரிஞ்சோடனே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுபடட்டும். வறுத்தோடனே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இல்லாட்டி என்ன ஆகும், நம்ம குழம்பு இதுலேயே வந்து புளிக்குழம்புக்காக புளி கரைச்சி ஊற்றினோம்னா இதெல்லாம் வந்து நமுத்து போயிடும் அப்படியே. அதனால் ஃபஸ்ட்டு இதை நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து ஒரு தனி பிளேட்டில் வச்சுட்டு அப்புறம் புளிக்குழம்பு கரைக்கலாம். அந்த வறுத்த வேர்க்கடலை தனியாக எடுத்துகிட்டு பாருங்க தட்டில். இப்போ இந்த எண்ணெயில் ஏற்கனவே கொஞ்சம் கடுகு இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நான் வந்து கட்டி பெருங்காயம் வச்சுருந்தேன். அது நான் வந்து குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வச்சுருக்கேன், ரொம்ப குட்டி குட்டியாக. அதனால் ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் மீடியமாக போட்டு வைங்க. அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம். இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன்.
கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் வந்து வரமிளகா வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அந்த கடுகு, அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அது எடுத்த உடனே கடுகு போட்டேன். திரும்ப எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வரமிளகாவை சேர்க்கணும். கருவேப்பிலையும் பெருங்காயம் மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்தேன். மிளகா சேர்க்கணும் நல்லா, அட்லீஸ்ட் அப்புறமாவது சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டேன். அதனால் தனியாக எண்ணெயில் வறுத்துட்டு இப்போ நான் சேர்த்துருக்கேன். அந்த வரமிளகா நான் ஒரு 7-8 மிளகா சேர்த்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ புளி கரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு எலுமிச்சப்பழம், பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் ஊற்றிருக்கோம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்து சாப்பாடு கலரை சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து கொதித்து சுண்டி வரணும். சுண்டி வந்தோடனே நம்ம கலரும் போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இப்படி தலைன்னு கொதிக்குது. இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கொதிக்கிறதுலேயே கரைஞ்சிரும். கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா நான் சாப்பாடில் போட்டு கலர போகிறோம் இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கலரும்போது பார்க்கலாம். இப்போது சாப்பாடில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பொடி ஒன்று அரைச்சி வச்சேன் இல்லையா, அந்த பாருங்கள், அந்த பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சது இதை ஃபஸ்ட்டு போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போட்டு கலரியாச்சு. இப்போ இந்த குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக எப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து. இந்த குழம்பு வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.